Hi friends, welcome to JK Silks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட JK Silksோட சிக்னேச்சர் இதுனா மெட்டீரியல்னா கண்டிப்பாக இந்த கான்சிஸ்டர் சாஃப்ட் செமி சில்க் சாரீஸ்ன்ட்டே சொல்லலாம். ஸோ அதில் வந்து நம்ம வைர ஊசி நம்மளோட டாப் செல்லர், நம்மளோட சேனல்லே அதிக அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் சாரீஸ் சேல் பண்ணதுன்னு சொன்னோன்னா வைர ஊசி. ஸோ வைர ஊசி இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து கிராண்டாக எங்களுக்கு ஃபேன்சியாக வேணும், ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் ட்ரெண்டியாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து பியூர் சில்கில் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த மெட்டீரியலில் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக யூனிக்கான டிசைன்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ப்ரைஸில் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் போயிடலாம். ஏன்னா நீங்கள் கட்டினாலும் லுக் வைஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து டிசைன் வைஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு பியூர் சில்கோட ரெப்ளிகா பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேரோ டிசைன் தான். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்பேரோ டிசைனை பார்த்துட்டு தான் நான் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த டிசைனை சூஸ் பண்ணேன். அண்ட் தென் இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பார்டர் தான், மீடியம் சைஸ், நம்ம பட்டை எடுத்து வைக்கிற அளவுக்கான கரெக்டான ஒரு கோர்வை ஸ்டைல் பார்டர் மாதிரி வந்து நல்லா அழகாக இருந்தது. ஸோ பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி ஒரு வீவிங் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் தான். சாரீ பார்த்தீங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்டிஸ்டிக்காக அந்த ஸ்பேரோ லீஃபு, ஒரு மரக்கிளையில் வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளோரல்ஸ், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இது வந்திருந்தது. ஸோ இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராண்டான ரிச் பல்லு அண்ட் தென் ப்ரொக்கேட் வீவிங் ப்ளவுஸ். நம்மளோட சாரீஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொக்கேட் வீவிங் ப்ளவுஸ் தான் வரும். குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும், வைர ஊசி வாங்கினவங்களுக்கு எந்த மாதிரி டாப் நாச் குவாலிட்டி. ஆன்லைன் மார்க்கெட்டில் இதனோட ரேட் வந்து 1500 1200க்கு மேலே தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் நம்ம JK சில்க்ஸில் மட்டும்தான் 899க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ கிராண்டான சாரீ, பர்பிள் வித் எல்லோ கலர், நல்ல பிரைட் எல்லோ. அது இந்த காம்பினேஷன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி டார்க் கலரில் பார்க்கும்போது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ மைன்யூட்டான ஒரு வீவிங் வந்து நல்லாவே நமக்கு தெரியும் ஹைலைட் பண்ணி. இந்த சாரியோட ரேட்டு ஜஸ்ட்டு வந்து 899 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். ரியலாகவே சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் வந்து ஒர்த்துன்னு நீங்கள் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இந்த சாரீ. ஸோ டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் சூஸ் பண்ணி பார்த்து இதில் எல்லாமே நம்ம வந்து வீவர் வந்து டிசைன் பண்ணி டிசைனர்ஸ் வச்சு சூஸ் பண்ணி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பரான இதை வந்து 899 ஃப்ரீ ஷிப்பிங். நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா 30 rupees எக்ஸ்ட்ரா. இதில் வந்து மொத்தம் 15 கலர் சார்ட்டு, அதில் 1 by 1 கலர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து லேட்டஸ்ட் கலர் சார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பிஸ்தா க்ரீன் கலருக்கு ஃபவுண்டேஷன் கலர் காம்பினேஷன். இந்த மாதிரி யூனிக்கான காம்பினேஷன் நிஜமாவே சொல்கிறேன், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பெரிய காஸ்ட்லி சாரீலையோ பியோர் சில்க் சாரீலையோ இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சாரீஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒரே இதே ஸ்டிக் பண்ணி ஒரு குண்டு சட்டிக்குள்ளரே குதிரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு கிணற்று தவளையாக ஒரே இதுதான் நமக்கு செட் ஆகும்னு இருக்காதீங்க. இந்த மாதிரி வெரைட்டியான யூனிக்கான கலர் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எத்தனை கலர் காம்பினேஷன்ஸ் வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான், 899 தான். பிஸ்தா கிரீன் வித் ஃபவுண்டேஷன் கலர் நிஜமாவே திங்க் பண்ண முடியாத ஒரு காம்பினேஷன்ட்டு நான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் கட்டினா கண்டிப்பாக இதெல்லாமே டிசைனர்ஸ் வச்சு இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுது. ஸோ 100% வந்து சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஒரே இதுலேயே இருக்காதீங்க, ஸ்டிக்காக இருக்காதீங்க. இந்த மாதிரி நியூ கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போனா கொஞ்சம் பீப்புளோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிருக்கு. பேஸ்டல் ஷேட்ஸ் நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பர் ட்ரெண்டிங் கலர் காம்பினேஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனியன் பிங்க்குக்கு இந்த டர்மரிக் பிரைட் எல்லோ, சூப்பரான கலர் காம்பினேஷன். நீங்கள் இந்த இதை குவாலிட்டி இது வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டாப் ட்ரெண்டிங் கலர் காம்பினேஷன் ஈச் வந்து 6 பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணும்னா கண்டிப்பாக குயிக்காக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூப்பர் கலர் காம்பினேஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரியலாகவே நம்மளோட வைர ஊசியில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து டார்க் கலர்ஸ் தான் எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனிச்சு. அதனால் அதை தான் நான் நிறைய பீசஸ் கொண்டு வந்திருந்தேன். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பேஸ்டல் ஷேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அவுட்டு, டார்க் கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேபி ட்ரெண்டு செட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கோ, பீப்புளோட மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ். பேஸ்டல்ஸ் மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக கேட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே டார்க் கலர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பீங்க. அதுவும்
இந்த சாக்லேட் ப்ரௌன் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கலர் சாக்லேட் ப்ரௌன் வித் ஃபவுண்டேஷன் கலர். நிறைய இதில் டைம் கொண்டு வந்தாலுமே இந்த கலர் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுது. எப்படி இருந்தாலுமே எவ்வளோ கொண்டு வந்தாலுமே எத்தனை டிசைன்ஸில் கொண்டு வந்தாலும் எனக்கு இது வந்து ஸ்டாக் அவுட் ஆகிற ஒரு கலர் காம்பினேஷன்னா கண்டிப்பாக இது. ஏன்னா இதனோட யூனிக் கலர் காம்பினேஷன்ஸ் தான் இதனோட டாப் அந்த சக்ஸஸ்க்கு காரணம். ஸோ சூப்பரான சாக்லேட் ப்ரௌன் கலருக்கு ஃபவுண்டேஷன் கலர். இதில் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு அந்த வீவிங் ஆர்டிஸ்டிக் அவ்வளோ இதாக இருக்கிற ஒவ்வொன்றுமே அப்படியே ரொம்ப தெளிவாக ஹைலைட்டடாக அப்படி ஒரு இதாக நுணுக்கமாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் போகும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து தெரியும் போது பார்க்குறவங்க ஓகே என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. கலர் காம்பினேஷன்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷனுங்க. ரியலாகவே நம்ம இது என் வார்ட்ரோப்பில் இருக்குது, என்கிட்ட இருக்கிற கலர்னு நீங்கள் யாருமே சொல்லவே முடியாது. மேபி நம்ம இப்போ போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் டிசைன்ஸில் ஏதாச்சும் வாங்கியிருந்தா தான். ஸோ சூப்பரான ஃபவுண்டேஷன் கலர் வித் ஒரு அக்வா ப்ளூ, லைட் ப்ளூ, சீ ப்ளூ கலருங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய பேர் ஒரே கலர்லேயே ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் நேரில் எனக்கு பார்க்கும்போது இவ்வளோ நல்ல கலர் காம்பினேஷன்ஸை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்களேன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். நல்ல கலரு, ஆனால் இது ஏன் மக்கள் இது வாங்காமல் இதையே போய் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெட்டுனா ரெட்டியே வாங்குறது, க்ரீனுனா க்ரீனே வாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குது. இதெல்லாம் கட்டி பாருங்கள். அதுவும் நீங்கள் வந்து ட்ரெண்டாக எந்த அக்கேஷனுக்கு போகிறீங்க, ஈவெண்ட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ரிசப்ஷன், பார்ட்டி இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கலர் கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப அந்த கூட்டத்தில் நீங்கள் யூனிக்காக கண்டிப்பாக தெரிவிங்க. இது நான் 100% அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் யார்கிட்டையும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ தான் ஈவெண்ட்டை வச்சு நீங்கள் கலர் சூஸ் பண்ணுங்கள். இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு பூஜை செய்கிறோம், ஒரு இது பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கட்டினீங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். ஏன்னா எல்லோ வித் டார்க் க்ரீன், மெரூன், ரெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பேரட் க்ரீன், டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். அப்படி ஒரு மங்களகரமாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க. நார்மலான க்ரீன் காம்பினேஷன் கட்டினதை விட இந்த க்ரீனோட நீங்கள் கட்டும்போது இன்னும் யூனிக்காக தெரிவிங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலில் ஒரு யூனிக்காக தெரியணும்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது என்றைக்குமே இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி கட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது நல்லா இது கிடைக்கும், ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நான் வந்து அட்மையர் ஆன கலர் காம்பினேஷன்னா கண்டிப்பாக இது தாங்க. ஏன்னா வந்து இந்த கலரே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வா ப்ளூவில் லைட்டு ஒரு சீ ப்ளூ மாதிரி ஒரு கலரு, அதுக்கு வந்து சிக்கு கோல்டு கலருங்க. ஒரு நல்ல ஒரு டார்க் சாண்டல் கலருன்னு நம்ம நார்மலாக சொல்லும்போது பேசிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலரு. இதில் பாருங்களேன் அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியுதுங்களா, எவ்வளோ அப்படியே கோல்டு கலர் தகன்னு மின்னுதுன்ட்டு. இதாங்க குவாலிட்டி, சாரியோட குவாலிட்டி. இதை பார்த்தா நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கலர் காம்பினேஷன் இதெல்லாம் நீங்கள் கட்டிட்டு நைட்டு பார்ட்டிக்கோ, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இல்லை டீச்சர்ஸாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் கட்டிட்டு போய் பாருங்களேன். உங்களை ஒருத்தருங்களாச்சும் இது எங்கே வாங்கினேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பொட்டிக் ஸ்டைல் கலர் காம்பினேஷன்ஸ், ஓகேங்களா. நார்மலான கலர் காம்பினேஷன் நார்மலாக உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸ் கிடைக்காது. ஸோ பொட்டிக்கோட அந்த கான்செப்டே மீனிங்கே மாற்றிட்டாங்க. இப்போ வாங்கி சேல் பண்ணுறவங்க எல்லாருமே பொட்டிக்குன்னு பேர் வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி பொட்டிக்குன்னா ஓனாக கலர்ஸ் வந்து டிசைன் பண்ணணும், ஓனாக டிசைன் மெட்டீரியல்லேருந்து டிசைன்ஸ்லேருந்து டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் நம்மளோட ட்ரெடிஷ்னல். என்னதான் இவ்வளோ பேசிகிட்டே இருந்தாலுமே புது புது கலர்ஸ்க்கு, இந்த கலர்ஸ்க்கு நம்ம எத்தனை சொன்னாலுமே அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, ரெட் வித் க்ரீன். ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்க்கு எத்தனை அழிவே இல்லாத கலர் காம்பினேஷன், ரெட் வித் க்ரீன், க்ரீன் வித் ரெட்டு, எல்லோ வித் க்ரீன், இதுக்கு எல்லாமே வந்து என்றும் அழியாத கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ அதனோட ஃபேம் வந்து என்றைக்குமே குறையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலும் ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன், இப்போதைக்கு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்தா க்ரீன் வித் எல்லோ, ஓகேங்களா. டார்க் க்ரீன் வித் எல்லோ பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்தாலும் டார்க் லைட்டுனாலுமே அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மீடியம் பிரைட்னஸ் இல்லை ஒரு க்ரீன் ஷேடு பிஸ்தா க்ரீன், அண்ட் தென் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ, ஓகேங்களா, டர்மரிக் எல்லோ.
அந்த காம்பினேஷன் சேரும்போது டோட்டலாகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுத்துரும். ட்ரெண்டி லுக் மாதிரி உங்களுக்கு வந்துடும் டோட்டலாக. ரொம்ப நார்மலாக இல்லாமல் கட்டினாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி. ஏன்னா பெண்கள் சேரீ வாங்குறதே நம்மளை யாராச்சும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்மளோட மைண்ட் செட். நம்ம அவ்வளோ மேக்கப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதுக்காக தான், நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிக்கான கலர்ஸ் எடுத்தால் தான் அது நடக்கும். ரெகுலர் கலர் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு சாரீ 10ஓட 11 சாரீ 11வது சாரின்னு சொல்லி போயிடுவாங்க. ட்ரெண்டி கலர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டேஸ்ட்லேயே ஸ்டிக் ஆகிருக்காங்க. ஏன்னா நம்மளோட டேஸ்ட்டை விட்டு வெளியே வந்தால் தான் எவ்வளோ நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கலர்ஸ் அப்படிங்கிறது நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு பெரிய வரம். இவ்வளோ கலர்ஸ் இப்போல்லாம் இருக்குது. அப்போல்லாம் இந்தளவுக்கு கலர்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். இது ஆனியன் பிங்க்குக்கு பிளாக் கலரு திங்க் கூட பண்ணியிருக்க மாட்டோம். பிளாக் சாரியில் நம்ம பிங்க் கலர் பிரிண்ட்ஸ் போட்டு பார்த்துருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறது இப்போதைக்கு ட்ரெண்ட். நிறைய க்ரியேட்டிவிட்டி இப்போல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்துக்க தான் நிறைய பேர் தயாராக இல்லாமல் அவங்களோட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாரே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த கலருமே வர்ஸ்ட்டு கலருன்ட்டே இல்லை. எல்லா கலர்ஸுமே நல்ல கலர்ஸ் தான். நம்ம ட்ரை பண்ணாதான் நம்ம எப்படி நம்மளை மேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டைம் வைர ஊசியில் இந்த ஃபவுண்டேஷன் வித் க்ரீன் கொண்டு வந்திருந்தோம். பட் ஃபவுண்டேஷன் வித் பர்பிள் வரல. பட் பழைய வீடியோவில் நம்ம ஃபவுண்டேஷன் வித் பர்பிள் கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை கேட்டுட்டு வந்தீங்க, அதில் கொண்டு வரல. ஸோ அந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான இதெல்லாம் நிஜமாகவே சொல்கிறேன் நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் தான். இதெல்லாம் எப்பயுமே கண்டிப்பாக எவ்வளோ கொண்டு வந்தாலுமே ஒரு சோல்ட் அவுட் ஆகிற ஒரு கலர் காம்பினேஷன்னா கண்டிப்பாக இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. ஸோ ரியலாகவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இந்த கலர் காம்பினேஷன். ஸோ சூப்பராக இருக்குது. இது நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லா கலர்ஸுமே ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்வஸ்ட். சேம் ஒரே கலர்லேயே எல்லாருமே ஸ்டிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக அந்த கலர் காம்பினேஷன் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு விதத்தில் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த கலரை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி கூட ஒருத்தவங்க திங்க் பண்ண முடியுமா? அவுட் ஆஃப் த பாக்ஸில் போய் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதே தான் நினச்சிக்குவேன். நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வச்சு சூஸ் பண்ணால் அது தப்பாகவே தான் போய் முடியுது. ஸோ அதை விட்டு வெளியே போய் சூஸ் பண்ணும்போது தான் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி அது அவங்களுக்கு சூப்பர் ஹிட்டாகவும் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான யூனிக்கான திங்கிங்கில் ஒரு டிசைன் பண்ண கலர் காம்பினேஷன் தான் இந்த கலருங்க. சிக்கு கோல்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு இந்த உஜாலா ப்ளூன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ ஷேடு. ரியலாகவே நான் இதை இப்படி எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கலர் இதுதான் ரியல் பொட்டிக் கலர் காம்பினேஷன். இதுக்கு பேர் தான் ஒரு பொட்டிக் கலர் காம்பினேஷன். நார்மலாக ஒரு பச்சை இதுவும் அது எல்லாருக்குமே தெரியும். பட் இதெல்லாம் உங்களோட இதை டோட்டலாக டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ண முடியும். ஸோ ஃபேபுலஸான ஒரு கலர் தான் நான் இந்த கலர். ஸோ எதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன்னா சேஞ்ச் பண்ணி பாருங்கள், மைண்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒருத்தங்க கட்டுறதுனால அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்களே உங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது நல்லா இல்லாமல் போகுது. என்ன எந்த கலர் ஆகட்டும், எந்த ட்ரெஸ் ஆகட்டும், நம்மளை எப்படி நம்ம மேக் ஓவர் பண்ணிக்கிறோம், எப்படி அந்த நீட்டாக அதை கட்டுறோம், அதில் தான் இருக்குது ஒட்டுமொத்த அழகும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கோடியாக போட்டு வாங்கினா எவ்வளோ சூப்பர் கலர் வாங்கினாலுமே நம்ம கட்டுறது நல்லா இல்லை, ப்ளவுஸ் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சாரீ நல்லா இருக்காது, ஸ்பாயில் தான் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்போ ட்ரெண்டிங் கலர் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் நெக் ப்ளூ வித் இந்த லைட் ப்ளூ, ஓகேங்களா, சி ப்ளூ, அக்வா ப்ளூன்னு என்ன வேணால் சொல்லலாம். இது ஒரு யூனிக்கான நம்ம சொன்னோம் இல்லையா, பார்டர் மட்டும் இந்த லைட் கலரில் வந்துச்சுன்னா இந்த சாண்டில் கலரு, இப்போ பார்க்குற இந்த அக்வா ப்ளூ, இந்த மாதிரி ஷேட்ஸ் வரும்போது ஒரு கூட்டத்தில் ஒரு 100 பொண்ணுங்க இருந்தாலுமே இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கட்டுறவங்க தனியாக தெரிவாங்க. ஏன்னா இந்த பார்டர் லைட் கலர் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். ப்ளவுஸும் அந்த கலரில் வரும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்பெஷலாகவே தான் தெரிவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைக்கும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. பார்டர் ஏன்னா எல்லாமே டார்க்கராக போட்டு தான் நம்ம இத்தனை காலமாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. பார்டர் லைட் கலர்ஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு, பிங்க்கு, இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்டு இருக்கு இந்த பர்பிளில் பாருங்கள் பிங்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு இது இருக்குது. மக்கள் நிறைய பேர் இந்த கலர் காம்பினேஷன் நம்மளோட இப்போ ஒரு 10 monthsக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சாரீஸ் நம்ம லான்ச் பண்ணி. ஸோ ஒவ்வொரு டிசைன்லையுமே நமக்கு டாப் செல்லர்னா கண்டிப்பாக இது வைர ஊசியில் இது ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இந்த கலர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்க
கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்களேன், ஒரு டூவல் டோன் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது ப்ராப்பர் பர்பிளாக தெரியும். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டு ஜரிகையிலேயே ஒரு டிசைன் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இது ஃபைன் வீவிங். ரியலாகவே சொல்கிறேன், வீவிங்கில் குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபைன் வீவிங். கலரும் சாரீ கட்டினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான சாரீ கட்டினா எப்படி தகன்னு மின்னுமோ அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரு கோல்டு இதில், ஆனால் சாஃப்டாகவும் உங்களுக்கு இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 899 ஃப்ரீ ஷிப்பிங், நார்த் இந்தியா 30 rupees எக்ஸ்ட்ரா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு கலர் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ண ஒரு கலர். ஒரு ப்ளூயிஷ் கிரே கலருக்கு க்ரீன் கலர். ஓகேங்களா? ஸோ அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் திங்க் பண்ணுறது தாங்க இதெல்லாமே. இது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒருத்தவங்களாச்சும் இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கும். ஸோ ரொம்ப யூனிக். ஏன்னா கிரே வித் ரெட்டு மெரூன் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த க்ரீனெல்லாம் நம்ம திங்க் கூட பண்ணியிருக்க மாட்டோம். இதெல்லாம் கட்டி பாருங்கள். டார்க் கலர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 100% சொல்கிறேன். ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாமான்னு பயப்படாதீங்க. கட்டினா தான் தெரியும் ஒவ்வொரு சாரியோட அழகுமே. இந்த இவ்வளோ சூப்பரான இந்த 15 கலர் சார்ட்டுமே ஜஸ்ட் 899 தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸு. இந்த ப்ரைஸ் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. வாங்கி கூட நீங்கள் நல்ல லாபம் வச்சு சேல் பண்ணலாம். ஜஸ்ட் 899, நார்த் இந்தியா 30 rupees எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.